சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து முதலமைச்சர் ஜெயலலிதா தப்ப முடியாது என திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், ஸ்ரீரங்கம், லால்குடி, மணச்சநல்லூர், துறையூர் ஆகிய தொகுதிகளில் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். திமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்து விவரித்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற பிறகும் ஜெயலலிதா தரப்பினர் வேளச்சேரியில் 1000 கோடி ரூபாயில் திரையரங்கம் வாங்கியிருப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். விவசாயிகளுக்கு பயனடையும் வகையில் எந்தவொரு திட்டத்தையும் அரசு நிறைவேற்றவில்லை என்றும், பொன்னி அரிசிக்கு பெயர் போன மணச்சநல்லூரில் தற்போது பொன்னி அரிசி விவசாயம் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாகவும் தெரிவித்தார். இந்த தொகுதிக்கு எந்தவித பணியோ எந்தவித காரியமோ விவசாயிகளுடைய வாட்டத்தை போக்கக்கூடிய அளவிற்கு எந்த திட்டத்தையும் அவர் கொண்டு வந்து நிறைவேற்றவில்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். பொன்னி அரிசி விவசாயம் அதால பாதாளத்திற்கு வீழ்ச்சி அடைந்திருக்கு. 200 ஆலைகள் இருந்த இந்த தொகுதியில் 2 அல்லது 3 ஆலைகள் தான் இருக்கு.